இந்தியா அடிலைட்ல என்ன தவறு செஞ்சாங்க? பேட்டிங்லயா இல்ல பவுலிங்? 2 இன்னிங்ஸுமே சேர்த்து நீங்கள் 80 ஓவர் கூட ஆடலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன ஆஸ் எ இன்டர்நேஷ்னல் பிளேயர் நீங்கள் போயிட்டு பிங்க் பால் அது இதுன்னு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது இல்லையா? பட் கில்லு, ரிஷப் பந்த்லாம் கண்டிப்பாக போறவே போறாதுங்க. நீங்கள் ஃப்ளாம்போயண்ட்டாக ஆடலாம், கண் பார்வை கவர்ச்சியாக ஷார்ட்ஸ் ஆடலாம், ஒன் டே கிரிக்கெட் T20 மாதிரி ஆடலாம் தவிர 22, 37லாம் கண்டிப்பாக போறவே போறாது. டெஃபினட்டாக பேட்ஸ்மேன் தான் கல்பிரிட்ஸ், அது வந்து சந்தேகமே கிடையாது. இந்தியன் டீம் வில் பி த ஃபர்ஸ்ட் டு அட்மிட். எல்லாம் சீசன்டு பிளேயர்ஸ், அவங்க ஒன்றும் அதுலேருந்து அந்த உண்மையிலேருந்து ஓடி போகிறது இல்லை. டெஃபினட்டாக அதை அட்ரஸ் தான் பண்ணியே தீரணும். கோல்டு ப்ரொஃபஷனல்ஸ்னால் பண்ணி தான் தீரணும். லபுஷன் உயிரை விட்டு ஆடினா இல்லையா, அந்த 60 ரன்னுக்கே எப்படி ஒரு ரன்னு எப்படி வந்து சேர்த்தான் பாருங்க. அந்த அளவுக்கு உயிர் ஒரு அளவுக்கு வந்து இந்தியன் பேட்டர்ஸ் ஏன் பண்ணல? ஒருத்தர் கூட அந்த ஆங்கர் இன்னிங்ஸை ஏன் எடுத்துட்டு போகல? 150 வச்சு எவ்வளோ ஃபைட் பண்ண முடியும்? 180 வச்செல்லாம் எவ்வளோ நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபைட் பண்ண முடியும்? ஓகே, ஒரு வாட்டி பண்ணாங்க தவிர திருப்பி பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். பேட்டிங்கில் நீங்கள் ரன்னு போடலன்னா போலர்ஸில் நீங்கள் விக்கெட் எடுத்து கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது இல்லையா? டாப் ஆர்டர் பிளேயர் 29, 32, 37 அதெல்லாம் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாதுங்க டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பால் கூட அவுட் ஆகிடலாங்க. கான்டெக்ட்ல வந்து யாருக்குங்க 22, 37 அதுவும் டெஸ்ட் மேட்ச்சில் ஞாபகம் இருக்கும். 140 ரன் அட்சவனை போயிட்டு நீங்கள் பெவிலியன் எந்த வழின்னு, அதுவும் சவுத் ஆஸ்திரேலியா சேர்ந்தவரே வர அவருக்கு என்ன பெவிலியன் வழி தெரியாதா, இல்லை எப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லி காமிச்சதெல்லாம் ஒரு கொஞ்சம் தேவையில்லை தான் டெஃபினட்டாக. கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம். ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்த டெஸ்ட்டு. அதில் வந்து 2 மேட்ச் முடிஞ்சிருக்கு. பெர்த்தில் ஒரு மேட்சும் அட்லைட்டில் ஒரு மேட்சும். அட்லைட் மேட்ச் வந்து இந்தியா வந்து ஓரளவுக்கு பெர்த்தில் கம்பேக் கொடுத்ததுனால அடிலைட்லேயும் அதே மாதிரியே கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த சமயத்தில் ஒரு தோல்வியை தழுவியிருக்காங்க. ஸோ இந்தியா அடிலைட்டில் என்ன தவறு செஞ்சாங்க, பெர்த்தில் என்ன சரியாக செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்டு அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்கள்? நல்லா இருக்கேன் சார். இப்போ குறிப்பாக என்னன்னா, அடிலைட் டெஸ்ட்டை வந்து இந்தியா வந்து ஜெயிப்பாங்க, ஒரு வெற்றிலேருந்து வரும்போது அடுத்ததும் வெற்றியாக தான் அமையும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சமயத்தில் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி ஆஸ்திரேலியா வந்து அந்த அடிலைட் டெஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா அடிலைட்டில் என்ன தவறு செஞ்சாங்க? பேட்டிங்லையா இல்லை பவுலிங்லையா? முதல்ல பார்த்தீங்கன்னா எந்த சைடுமே எந்த கேமுக்குள்ளே போர்ச்ச வந்து ஆப்டிமிஸ்டிக்காக பாசிட்டிவாக தான் இருப்பான். கிரிக்கெட்டில் மாத்திரம் பர்டிகுலர்லி நீங்கள் உங்களுக்கு அந்த கன்விக்ஷனும் செல்ஃப் பிலீஃபும் இருக்கணும். அந்த செல்ஃப் பிலீஃபும் கன்விக்ஷனும் எப்படி இருக்கும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இமீடியட் பாஸ்ட் வின் பண்ணதுனால ஹைட்டன் ஆகும், அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ஹைட்டன் ஆகும். அதுதான் நேச்சுரலாக இந்தியாவுக்கும் நடந்திருக்கு. பட் என்ன ப்ராபப்ளி டைனி பிட் டவுன் சைடு அப்படின்னு சொல்லணுன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணுன்னா, பிங்க் பாலில் பர்டிகுலர்லி அடிலைடில் இந்த மாதிரி கிராசி கண்டிஷன்ஸில் ஆஸ்திரேலியாவோட ரெக்கார்டு இம்மேக்குலேட்டு, மிச்சல் ஸ்டார்க்கோட ரெக்கார்டு இம்மேக்குலேட்டு. போதாத்துக்கு மிச்சல் ஸ்டார்க்கு அவங்க டீம் பேஸ்மன் எல்லாமே அந்த இரிட்டேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிரமாதமாக போட்டு இந்தியாவை ரவுட் அவுட் பண்ணிவிட்டு லோ டோட்டலுக்கு போல் அவுட் பண்ணிவிட்டு பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணலன்னொடனே அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எரிச்சல் இருக்கும். அஃப்கோர்ஸ் யுனைடடாக ஃபைட் பண்ணுறாங்க, எல்லாம் வேறு விஷயம். செகண்ட் இன்னிங்ஸு ஒரு டயர்ட் ஆகிட்டு சரியாக போடல, அது வேறு விஷயம். பட் முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு என்ன தான் பாயன்சி என்ன தான் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் கூட அடிலைடில் பிங்க் பாலில் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிங்க் பால் கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருது. முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட 2வது கேள்வி என்னென்னா, பேட்ஸ்மன்னா ஜென்ரலாக எல்லாருமே கார்டு எடுத்து ஆடுறவன் எல்லாருமே அவன் மனசு ஆத்மார்த்த திருப்தி எப்போ வருதுன்னா 100 ரன் அடித்தாதான். அதுதான் ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி, அதுதான் ஏங்கி போகிறான், அந்த ஹோலி கிரெயில் மாதிரி அதை ஏங்கி போகிறான் எல்லாருமே. அது 100ன்றது அப்கோர்ஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் ஒரு டப் பிச்சில் 60, 70 கூட ஆஸ் குட் அஸ் 100. அதுக்குன்னு ஃப்ளாட் ட்ராக்ல 100 அடிச்சா போகாது, 150, 180 கூட அடிக்கணும்னு நினைக்கிறான் ஒரு பேட்ஸ்மேன். பட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இங்கே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பந்த் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி இந்த கேமில் பந்த், அப்புறம் சுப்மன் கில், இந்த 4-5 கேரக்டர்ஸ் நேம் தான் டக்குன்னு ஞாபகம் வருது. எல்லாமே 20, 30 எல்லாம் ஆடி அடிச்சா. நிதிஷ் ஆஃப்கோர்ஸ் நம்ம சொல்ல போகிறதுல அந்த கேமியோனால அவர் டீம் மேனேஜ்மெண்ட்டோட ஃபெய்த்தை ரீபோஸ் பண்ணதை ரீபே பண்ணிட்டாரு.
இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. பட் கில்லு இவரெல்லாம் என்ன, ரிஷப் பந்த்லாம் கண்டிப்பாக போறவே போறாதுங்க. நீங்கள் ஃப்ளாம்போயண்ட்டாக ஆடலாம், கண் பாறை கவர்ச்சியாக ஷார்ட்ஸ் ஆடலாம், ஒன் டே கிரிக்கெட் T20 மாதிரி ஆடலாம் தவிர 22 37லாம் கண்டிப்பாக போறவே போறாது. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு போறாது. 30-20ங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேலைக்கே ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆஸ் ஐ டோல்டு ஒரு செகண்ட் முன்னாடி, யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் டைம் அண்ட் பிளே லாங் இன்னிங்ஸ். நீங்கள் ஒரு 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 செஷன் கூட லாஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? 2 இன்னிங்ஸுமே சேர்த்து நீங்கள் 80 ஓவர் கூட ஆடலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன ஆஸ் எ இன்டர்நேஷ்னல் பிளேயர் நீங்கள் போயிட்டு பிங்க் பால் அது இதுன்னு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி வென் யூ கெட் யுவர் ஐ இன் யூ ஹேவ் டு மேக் இட் கவுண்ட்டுங்க. அதுக்கும் அப்பாற்பட்டு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் ஃபர்ஸ்ட் ஈவினிங் இந்தியாவை லோ டோட்டலில் பவுல் அவுட் பண்ணா. மிச்சல் ஸ்டார்க்லாம் எடுத்துட்டு பவுல் அவுட் பண்ணா 180 எடுத்துட்டு. ஆனால் என்ன ரிமார்க்கபிள் கம்பேக் பாருங்க. மறுநாளைக்கு மெக்ஸ்வினி உடனே அவுட் ஆயிட்டாருன்றது வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு நைட்டு அவங்க ஃபோல்ட் ஆயிருந்தாங்கன்னா 2-3 விக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா பேர்த்தோட ரிப்பீட்டாக கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அந்த நக்கிள் டவுன் பண்ணி ஆடினான் பாருங்க, பிரேவாக பேட்டில் பண்ணான் பாருங்க லாபுஷேனும் மெக்ஸ்வினியும். ஸோ அவனுக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும். நம்ம வந்து பிரத்யார் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி அவன் பவுன்ஸ் பேக் பண்ணுறானோ அதே கூட நம்ம காப்பி பண்ணி கூட நம்ம ரெப்ளிகேட் பண்ணியிருக்கலாம். பட் தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல மேபி அந்த மாதிரி பண்ணணும், நக்கிள் டவுன் பண்ணி ஃபைட் பண்ணணும். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டே பண்ணி லபுஷேனும் மெக்ஸ்வினியும் விளையாடினாங்க. அந்த நைட் டைம்ல அவங்க நின்னது தான் அவங்க கண்டிப்பான இதுன்னு சொல்றீங்க. ஆமா, அதையே இந்தியன் பேட்டரால அதை செய்ய முடியல. என்ன அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த பிங்க் பாலுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, இந்த ட்வைலைட்ல அந்த லைட்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவனுக்கு ஆடுறதுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி இல்லை, இல்லைன்னா அப்ளிகேஷன் இல்லை, அவ்வளோ ஹார்ட் நோஸ்ட் அப்ளிகேஷன் இல்லை. பார்க்க போனா போர்த்ல நடந்த டெஸ்ட் ரெட் பால் தான், கொக்கோபரா பால்ல தான் விளையாடணும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 150k ஆல் அவுட். சரியான கேள்விதான் அது. ஒரு ஆக்வர்டு ஸ்டாட்டிஸ்டிக் தான் நீங்க சொல்றீங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பங்களாதேஷ் இருக்கட்டும், ஒரு மிட்ஜெட் சைடு அவன், அதுக்கு அப்பாற்பட்டு மற்ற டூரிஸ்ட் வந்தாங்க, நியூசிலாந்து யாரோடையுமே ஒன்றும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிரமாதமாக ஆடி அடிக்கல. விராட் கோலியே இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிரமாதமான ரன்ஸ் அடிக்கல. லேட்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் க்ளோஸாக பிரித்து பார்த்து மேஞ்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அதுக்கு அப்பாற்பட்டு ஜெய்ஸ்வாலும் இன்னும் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிக்கலையே. ஓகே, பேர்த்தில் அடித்தாங்க, ஃபைன். இந்த கான்டெக்ட்டில் நம்ம பாராட்டு தெரிவித்து தான் ஆகணும். எந்த ரன்ஸுமே டெஸ்ட் மேட்ச்சில் ஈஸி கிடையாது, ஏர்ன் பண்ணி தான் அடிக்கணும். பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரன்ஸுன்றது என்னன்னா, நீங்கள் டாஸை வின் பண்ணிட்டு இந்த கிராசி பிச்சில் பேட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஆப்போனண்ட்டுக்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்கன்னா, என் பேட்டிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் கிராசி ட்ராக் கொடுங்க, பிங்க் பால் போடுங்க, எங்களுக்கு எக்ஸ்போசர் இல்லை, ப்ராக்டிஸ் இல்லைனாலும் நான் தைரியமாக என் ஸ்கில்ஸை பேட் பண்ணி ஆடுறேன்னு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு செயலில் வந்து அது வந்து தெரிவிக்கலைன்னா அது ஒரு ஆக்வர்டாக ஆகிடுது, அது மாதிரி வீக் ஆகிடுது, வேற எதுவும் இல்லை விஷயம். அடிலைட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. அது மாதிரி பேட்டிங் எடுத்த டீம் தான் அதிகமாக வின்னிங் பெர்சன்டேஜும் அங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அடிலைட்டை பொறுத்த வரைக்குமே பேட்டிங் ட்ராக் தானே அது. அதனால ஏன் நம்ம வந்து பவுலிங் சூஸ் பண்ணிருக்கோம்? சி பேட்டிங் ட்ராக்னு ஜெனரிக்கா எப்படி சொல்ல முடியும்? பேட்டிங் ட்ராக் ஒரு ஃபிளாட் ட்ராக்ல சப்கான்டினென்ட்ல இல்ல ஃபைசலாபாத் பாகிஸ்தான்ல எல்லாம் வச்சு ஜெனரலா பேட்டாத்தான் அப்படின்னுவான். ஸோ அந்த மாதிரி பேட்டிங் ட்ராக்னு எல்லாமே ரிலேட்டிவ் டேர்ம் தான். பட் என்னன்னா ஒன்றும் ஈவினிங்ல இருக்கிற ஹாஸ்டிலிட்டி, அந்த டஃப்னஸ், பால் வாபுனாருது, அந்த ஈவினிங் அந்த ஹியூமிடிட்டி வருது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் கெயின் ஆச்சு, நேச்சுரல் லைட்ஸ் ரீசீட் ஆச்சு வருது பாருங்க, அந்த மாதிரி சங்கடம்லாம் வந்து ஒரு 3-3:30 மணிக்கு நேச்சுரல் லைட்ல இல்லை. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸிலாம் வார்த்தையே கிடையாதுங்க. லெஸ் டஃபர்னு வேணா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸின்ற வார்த்தை சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, என் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நீங்க ஒரு டோனை செட் பண்ணுங்க. நீங்க 300-350 ரன் அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கண்டிப்பா 1.25-1.5 நாள் ஆட போறீங்க. அதுல இருந்து 2 ரிசல்ட் தான் வர முடியும். எய்தர் நீங்க நல்லா போலிங் போட்டு கேமை வின் பண்ணலாம், 2வது டிரா ஆகலாம். ஏன்னா அவனு நல்லா ஆடி பெரிய பேட்டத்தான் மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க டெஃபினட்டா உதப்பட முடியாது. இந்த அக்கேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல தப்பிச்சிட்டீங்கன்னா பும்ராவோட இன்ஸ்பைரிங் ஹிராயிக் லீடர்ஷிப் அண்ட் போலிங்னால தப்பிச்சிட்டீங்க. அவன் ரேட்டில் பண்ணிட்டான், போதாத்துக்கு அவங்க இன்ஜின் ரூமும் ஃபயர் ஆகல. பட் இந்த அக்கேஷன்ல பாத்தீங்கன்னா திருப்பி லோ டோட்டல் அடிச்சிருக்கீங்கன்னா நான் சொன்ன 2 ரிசல்ட் நடக்கிறது கஷ்டம். ஏன்னா பிங்க் பால்ல ஜென்ரலாவே ரிசல்ட் வந்துடுறது 3-4 நாள் வரதே பெரிய விஷயம். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க வின் பண்றது கஷ்டம். இந்த மாதிரி லோ டோட்டல் அடிச்சா டிரா ரூல் அவுட், ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டான், அதான் விஷயம். நீங்க 300-350 எலிமெண்ட்ரிங்க அடிக்கணுங்க டெஸ்ட் மேட்ச்ல. இப்போ என்னன்னா, இப்ப பேட்டர் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆமா, அதை எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது, யாராலையுமே அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ப்ரெஷர் எல்லாமே பவுலர்ஸ் பக்கம் திரும்புது இல்லை சார்? பவுலர்ஸ் பக்கம் அதான். நீங்கள் ஜென்ரலாக ஒரு கிரிக்கெட்டில் ஒரு ஏஜ் ஓல்டு ஒரு சேயிங் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் வந்து வில் செட் அப் த கேம்ஸு, பவுலர்ஸ் வில் வின் இட்டுன்னுவான்.
அதே மாதிரி நீங்கள் பேட்டிங்கில் நீங்கள் ரன்னு போடலன்னா பவுலர்ஸில் நீங்கள் விக்கெட் எடுத்து கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறது இல்லையா? 20 விக்கெட் எடுக்கலாம் நீங்கள், பட் பேட்ஸ்மேன் டைமை இன்வெஸ்ட் பண்ணி அந்த அந்த வந்து பிளட் அண்ட் கட்ஸ் மாதிரி ஃபைட் பண்ணி ஆடி அடிக்கிறது தானே கெட்டிக்காரத்தனம். இப்போ கேஎல் ராகுல் என்ன மாதிரி அழகாக ஆடினார், அவர் வெல்வெட்டி கவர் டிரைவ் ஆடுறாரு, கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது. T20லலாம் 100 அடிச்சிருக்காரு, குவாலிட்டி பிளேயர். ஆனால் டெஸ்ட் மேட்ச்க்கு எப்படி நக்கிள் டவுன் ஆடி பண்ணி அந்த 77 அடிச்சார் பாருங்க. அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணும், ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுட்டு டைமும் ஸ்பெண்ட் பண்ணும், வித் பேசேஜ் ஆஃப் டைம் ரன்னும் குவிக்கணும், அதே மாதிரி ஆப்போசிஷனை இரிட்டேட் பண்ணும், ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். அந்த மாதிரி மெத்தடை அப்ளை பண்ண. இப்போ நிதிஷ் மாதிரி ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 40 35லாம், அவர் நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவரை வந்து டீம் ஷீட்டில் எழுத போகிறாங்க நிதிஷை. அவர் வந்து பர்சனலுக்கு டீம் இன்ட்ரெஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. பட் அதே டாப் ஆர்டர் பிளேயர் 29 32 37 அதெல்லாம் கண்டிப்பாக வேலைக்கே ஆகாதுங்க டெஃபினட்டாக. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பால் கூட அவுட் ஆகிடலாங்க, உன்னி யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா லைட்டுக்கு பழகலை, போலிங்க்கு பழகலை, ஸ்விங்க்கு பழகலை, பிச்சுக்கு பழகலை. 5 ரன் 10 ரன்குள்ளே எனக்கு தெரிஞ்சு எந்த கிரிக்கெட்டர் வேணா கேளுங்க, 10-15 நிமிஷத்துக்குள்ள ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டான்னா அவன் கெட்டிக்கார பிளேயரா இருந்தா தன்னை வந்து he will not beat himself down. பரவாயில்ல, அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். பிராட்மேனே லாஸ்ட் இன்னிங்ஸ்ல 0 அடிச்சார், டெண்டுல்கர் எத்தனை 0 அடிச்சிருக்காரு நம்ம பார்த்துருக்கோம். பட் எப்படி பவுன்ஸ் பேக் பண்றாங்க, அன்னைக்கு அவன் 4னா என்னைக்கு குவிக்கிறான், அதுதான் கெட்டிக்காரத்தனம். அது வந்து இந்தியாவில் விட்டுட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, பும்ரா வந்து எல்லா பிரச்சனையும் அவர் மேலேயே நம்ம போட முடியாது, அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பவுலர்ஸ், மித்த பவுலர்ஸ் எல்லாம். எப்போதுமே அவர் எல்லா மேட்சும் அவர் மட்டுமே விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு நம்ம நம்பவும் முடியாது, அப்படி அவரால் பண்ணவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ரீசன் வந்து மித்த 2 பவுலரும் அவருக்கு சரியா சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தமா? ஹர்ஷித் ராணா ரியலி டிசப்பாயிண்டிங் போலிங் ஸ்பெல்லுங்க. டெஃபினட்டாக லேக் ஆஃப் லேர்னிங் தான். அஃப்கோர்ஸ் சின்ன பையன் இப்போதான் வந்திருக்காரு, 21 வயசு 22 வயசு. நீங்க ஹர்ஷித் ராணா சொல்றீங்க. ஹர்ஷித் ராணாக்கு வந்து மோனே மார்க்கல் வந்து ஒரு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தை. அது என்னன்னா, அவர் வந்து ஃப்ரெஷர், யங்ஸ்டர், அவர் இப்ப 2வது டெஸ்ட் தான் விளையாடுறாரு. சோ அவர்கிட்ட இருந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம். பட் ஃபுல் இதையும் வந்து அவர் மேல நம்ம போட முடியாது, அது தவறான இல்ல. அது டீம்ல அப்படி பேச மாட்டாங்க. டீம்ல வந்து ஹர்ஷித் ராணாட்ட பிரைஸ் பண்ணானா பப்ளிக்கா பிரைஸ் பண்ணுவாங்க, பிரைவேட்டா ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க, சொல்லாம இருக்க மாட்டாங்க. அவருக்கே தெரியும், ஹர்ஷித் ராணாவே அவர் மிரார் முன்னாடி பார்த்து இந்த ஹைலைட்ஸையோ பார்த்தாருன்னா அவருக்கே தெரிய போகுது. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஹர்ஷித் ராணா மட்டும் தான் ரீசன் சொல்ல வரல. இந்த மாதிரி உங்களுக்கு சர்ஃபேஸ் பிளேயிங் சர்ஃபேஸ் எங்கே இந்தியாவிலே, சப்கான்டினென்ட்லேயோ, ஸ்ரீலங்காலே, பாகிஸ்தான்லேயே கிடைக்க போகிறது? டெஃபினட்டாக கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் நீங்கள் நல்லா போலிங் போட்டிருக்கீங்க, 3-4 எடுத்திருக்கீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லேயே சுமாராக தான் போட்டார் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே. அதே மேபி ஹி காட் கேரிட் அவேவா என்னன்னு தெரியல. பட் டீம் மேனேஜ்மெண்ட் ஃபெய்த் இருக்குது, கம்பீரோட ஃபெய்த் இருக்குது. நல்ல பேர்லி, நல்ல ஒயிட் ஷோல்டர், நல்ல ஓடி வந்து போடுறார், ஹெவி பால் போடுறார், பேஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, பவுன்ஸ் இருக்குது. பட் என்னன்னா கேம் பிளான்லேருந்து தவறி போயிட்டார், வேற எதுவும் இல்லை. நீங்கள் வந்து அவுட் சைட் ஆஸ்டம் போடணுன்னா அவுட் சைட் ஆஸ்டம் போட்டுட்டே தான் இருக்கணும். போலண்ட் எப்படி போடுறாரு, பட் அந்த கேம் பிளான்லேருந்து ஒரு மாதிரி கான்சன்ட்ரேஷன் தவறி போயிட்டு க்ளோரி பால்னு சொல்லுவான், ஸ்பெஷல் பால் போடணும்னு அந்த டெம்டேஷன் இருக்குது. ஏன்னா பவுன்ஸ் இருக்குது, கீப்பர் வந்து உங்களுக்கு மார் மேலேயும் ஷோல்டர் மேலேயும் பிடிக்கிற பார்த்தாலும் ஒன்று எக்ஸைட்டிங்காக இருக்கும். சின்ன பையன் தான், என்னதான் இருந்தாலும் பும்ராக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ சிராஜுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது டெஃபினட்டாக இருக்கு. பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் காமிச்சிட்டுன்னு நான் சொல்ல வர பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும். சிராஜ் நல்லா தானே போட்டார். மேபி அவர் ப்ராபப்ளி பும்ரா லெவலில் போடலனாலும் சிராஜ் கொஞ்சம் ப்ராபப்ளி அவர் அந்த சூடு பிடிக்கிறதுக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் ஹேவிங் செட் தட், நீங்கள் வந்து நான் முதல் நாளே சொன்னேன் உங்களுக்கு, நீ 150 ரன் பேங்க்கில் வச்சுட்டு எவ்வளோ நேரம் அக்ரெசிவாக ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் கேட்க போகிறீங்க? உங்களுக்கு கேமும் வந்து டேமேஜும் லிமிட் பண்ணணும்னு ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் டிஃபென்சிவ் ஃபீல்டு வைக்க போகிறீங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு சிக்கல் தான். டெஃபினட்டாக பேட்ஸ்மேன் தான் கல்பிரிட்ஸ், அதை பற்றி சந்தேகமே கிடையாது. இந்தியன் டீம் வில் பி த ஃபர்ஸ்ட் டு அட்மிட், எல்லாம் சீசன்டு பிளேயர்ஸ், அவங்க ஒன்றும் அதுலேருந்து அந்த உண்மையிலேருந்து ஓடி போகிறது இல்லை. டெஃபினட்டாக அதை அட்ரஸ் தான் பண்ணியே தீரணும். கோல்டு ப்ரொஃபஷனல்ஸ்னால் பண்ணி தான் தீரணும். அதுக்கும் அப்பாற்பட்டு 150 வச்சு எவ்வளோ ஃபைட் பண்ண முடியும், 180 வச்செல்லாம் எவ்வளோ நாளைக்கு எத்தனை வாட்டி ஃபைட் பண்ண முடியும்? ஓகே, ஒரு வாட்டி பண்ணாங்க தவிர திருப்பி பண்ண முடியுமான்றது சந்தேகம் தான். அவனும் கெட்டிக்காரன் தான், அவனும் மெக்ஸ்வினியும் அந்த லாபுஷன் என்ன மாதிரி ஆடினா பாருங்க. ஓகே, லாபுஷன் எப்போ பார்த்தாலும் 100 பேசணும். லாபுஷன் உயிரை விட்டு ஆடினா இல்லையா? அந்த 60 ரன்னுக்கே எப்படி ஒரு ரன்னு எப்படி வந்து சேர்த்தான் பாருங்க, அக்லி ரன் சொல்லுவான். அந்த அளவுக்கு உயிர் உற அளவுக்கு வந்து இந்தியன் பேட்டர்ஸ்
ஏன் பண்ணல? ஒருத்தர் கூட அந்த ஆங்கர் இன்னிங்ஸை ஏன் எடுத்துட்டு போல? அதுதான் அது நீங்க இட்ஸ் அ டூ வே காயின் இல்லையா? நம்ம இந்தியான்னு சொல்ல, பட் அவன் என்ன ஸ்பெஷலா போட்டிருக்கான்றதையும் அதே பிரெத்தில் நம்ம அவனுக்கும் அந்த பாராட்டு தெரிவிச்சு தானே ஆகணும். அவனும் ஏன் அந்த டாட் பாலா போட்டு தானே உங்களுக்கு கழுத்து நறுக்கிறான். அப்படி பால் எண்டை பத்தி சொல்றான், டக்குன்னு ரீப்ளேஸ்மெண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு என்ன நெருக்கடி கொடுத்துருக்கான் பால் விராட் கோலிக்கு. அது ஸோ அதான் கேம் பிளான். ஒருத்தரோட பேட்ஸ்மேனை வீக்னஸ் அனலைஸ் பண்றது. நிறைய பேர் சொல்லுவான் கம்ப்யூட்டர்ஸ் அது இதெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்புறது இல்லைன்னு, பட் அதுக்கும் கொஞ்சம் விஷயம் இருக்கு. பட் என்னன்னா அதை வச்சு ஒரு கேம் பிளான் ஃபார்முலேட் பண்றான், ஆப்போசிஷன் வீக்னஸ் என்னன்னு. பட் அந்த பிளான் ஏ எப்படி ஒர்க் ஆகுன்றது அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலைன்னா பிளான் பி போறான். பட் விராட் கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு டெண்டன்சி இருக்குன்னா அந்த 4, 4.5, 4.25 ஸ்டம்ப் 5 ஸ்டம்ப்லேயே போட்டு 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 உயிரை வாங்கிட்டான் இல்லையா? அந்த கன்சிஸ்டன்சி தான் பரிசு. பட் இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் 1 or 2 பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இப்போ சுப்மன் கில் 69 for 1 நல்லா தான் போயிட்டு இருந்தது. சுப்மன் கில் சுமாரான ஷாட்டு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் அவுட்டு சுப்மன் கில். ரிஷப் பந்த் என்ன அட்வென்ச்சரஸாக ஆடுறாரு, பிரமாதமாக இருக்குது, பார்வைக்கு நல்லா இருக்குது, எல்லாம் ஃபைனு. பட் கான்டெக்ஸ்டில் வந்து யாருக்குங்க 22, 37 அதுவும் டெஸ்ட் மேட்ச்சில் ஞாபகம் இருக்கும். நீங்கள் டெய்லெண்டர் வரீங்க, கேமியோ ஆடுறீங்க, ஏதோ நைட் வாட்ச்மேன் ஆறீங்கன்னா ஒரு 37, 40ன்னுலாம் பிரசித்தமாக இருக்கும். நிதிஷ் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைமர் 21 வயசில் இறக்கி விட்டுருக்காங்கன்னா அவர் ஆடி அடிச்சது வேணால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தவிர பேசேஜ் ஆஃப் டைமில் 23, 32, 37 கண்டிப்பாக ஞாபகமே இருக்காதுங்க. கேமியோ 8, 9, 10, 11லாம் அடிச்சா பரவாயில்ல. அதுவும் டாப் 6லேருந்து கேமியோகிமையெல்லாம் வேலைக்கே ஆகுது. அதுவும் டெஸ்ட் மேட்ச்லலாம் சான்ஸே இல்லை. அட்லீஸ்ட் நாட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, ஏன்னா அவங்க ஒரு ஹர்ட் அண்ட் இன்ஜோர்டு, என்ன ஃபினாமினல் கம்பேக்குங்க. பட் நம்மளை பொறுத்தவரையிலையும் நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் டெஸ்ட் மேட்ச் டு சி. ஆனால் 2 நாளில் முடிச்சனாலும் நமக்கு சண்டேலாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் 2 நாள் 2 கால் ஓகே. சண்டே அன்னைக்கு நம்ம பிளான் எல்லாம் அப்செட் பண்ணிட்டான்னு சொல்லலாம் சர்காஸ்டிக்காக ஒரு ஜோவியல் நோட்டில் சொல்லணும்னா. பட் அதுதான் டெஸ்ட் மேட்ச், பீஸ்ட்லி மோட் ஆஃப் டெஸ்ட் மேட்ச்சுங்க. தயதாட்சம் காட்டுறது இல்லை. அவனும் ஹர்ட் அண்ட் ஆங்கர்டு, அவன் மேலே நிறைய கொஸ்டின் மார்க் இருக்குது, அவங்க கழுத்துலேயும் நிறைய பேர் மேலே கத்தி இருக்குது. ஸோ அவன் ரிமார்க்கபிள் ஃபைட் பண்ணாங்க. பட் இந்தியன்ஸ் என்ன, ஆஸ்திரேலியன்ஸ் என்ன பாடம் கத்துண்டு வந்தானோ, அட்லீஸ்ட் இப்போ ரெட் பாலுக்கு போகிறதுனால பிரிஸ்பேனுக்கு ஃபெமிலியர் டெரிட்டரிக்கு போகிறதுனால ப்ராபப்ளி அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணி மேபி ரோஹித் சர்மா ஓப்பனிங் வரலாமா இருக்கும். மேபி கேஎல்ல கூட நம்பர் 6 or 5 கூட அனுப்பிச்சிட்டு தே கேன் திங்க் ரோஹித் சர்மாவுக்கு நியூ பாலில் கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா திடீர்னு நம்பர் 6 ஆடுறதுன்னு ஒரு சேலஞ்ச் தான். போதாதுக்கு அவர் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ரன்ஸ் என்ஜாய் பண்ணுறாரு. அவர் ஒன்றும் பெருசாக பிரமாதமாக ஐபிஎல்ல கூட பெருசாக பிரமாதமாக சக்ஸஸ் என்ஜாய் பண்ணல. லேட்லி லாஸ்ட் 2-3 சீசன்ஸாக கொஞ்சம் சஃபர் தான் பண்ணுறாரு. மேபி அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால he has earned that right அப்படின்னு சொல்லலாம். போதாதுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் வெறும் சீரீஸ் லைவ் தான் முதல் கேம் வின் பண்ணதுனால டெஃபினட்டாக நான் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுவார், கேஎல்ல 6 அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஆஸ்பின் விளையாடுறதுல கொஞ்சம் ட்ரபிள் இருக்குது, அண்ட் தென் அஸ்வினோட பாலை விளையாடுறதுக்கும் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாருங்கிற பேச்சு நிறையாவே இருந்தது. அதை அவர் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த வாட்டி. அதுக்கேற்ற மாதிரி அவர் நாக்ஸும் விளையாடி இருக்காரு. அவங்களோட தவிர அவர் சரி பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ விராட் கோலி பற்றி சொன்னீங்க, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பு அவர் விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, அதே லைனே போட்டு போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதையே அவர் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து. நல்ல கேள்வி. அதான் ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரு எந்த அளவுக்கு டைம் நெட்ஸில் செலவு பண்ணி இதெல்லாம் வந்து அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுற வேலை எல்லாம் மசில் மெமரி இருக்குது. எவ்வளோ வருஷமாக இதே மாதிரி ஆடி சக்ஸஸ் என்ஜாய் பண்ணுறாரு. விராட் கோலிக்கு தான் தெரியும் ஒரு நானோ செகண்ட் பாலை லேட்டாக ஸ்பாட் பண்ணுறாரா, அவர் ரிஃப்ளெக்ஸஸ் அந்த ஷார்ப் ரிஃப்ளெக்ஸஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கா, இதெல்லாம் வந்து அவர் தான் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி அவர் தான் ஃபீல் பண்ணி அவர் தான் ஆன்சர் பண்ணோம். அதுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் கேட்ட மாதிரி மேபி இஸ் டச் லேட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் மேபி அந்த லைன்லேயே ப்ராபப்ளி இந்தியன் கண்டிஷன்ஸ்லையோ இல்லை பிங்க் பால் இல்லைன்னா அது கவர் டிரைவாக பட்டிருக்குமா இருக்கும், பேட் மிடில் பட்டிருக்குமா இருக்கும். அந்த டைனியஸ்ட் ஒரு 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 ஃபியூ சென்டிமீட்டர்ஸோ இன்ச்சஸோ நவுறது பாருங்க அந்த அவுட் சைட் ஆஸ்டம், அந்த ஃபெதர் போருமே நிக்கு போருமே அது அவுட் ஆகிறதுக்கு. ஸோ ஹெட்டை பற்றி சொல்லணும்னா அக்ரெசிவாக ஆடி அந்த போல்டு பாசிட்டிவிட்டிஸ் நீங்கள் மறக்க முடியாது. ஹெட் 89 ரன் அடிச்சுட்டு வந்திருக்காரு. போதாத்துக்கு அவர் பெட்டர்னிட்டி லீவ் அது இதுன்னா. பட் அவர் பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா விராட்டோட 5-6-7 வயசு சின்னவர் தான், 30 வயசு கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். போதாத்துக்கு அவர் பர்சனாலிட்டியே ஒரு பிக் அக்கேஷன் பிளேயர்ன்ற மாதிரி, ஒரு மாதிரி டெவில் மே கேர்ன்ற மாதிரி ஒரு கேர் ஃப்ரீ பிளேயர், பிக் அக்கேஷன் பிளேயர். முக்கியமான விஷயம் பெருசாக எதுக்கும் டென்ஷன் ஆகிற மாதிரி இல்லை. ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு இந்தியன்ஸோட அடிலேடில் ஒரு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்ட் வேறு. அவர் அந்த பாசிட்டிவ் அந்த கன்வீனியன்ட் மெமரி எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ரெப்ளிகேட் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த பாசிட்டிவிட்டி தான் மெயினாக. அதுக்கு ஆனால் அஃப்கோர்ஸ் ஹெட் தான் நீங்கள் கேட்டிங்கன்னா ஹெட்டே சொல்லுவார் டெஃபினட்டாக. ஏர்லியர் நைட்டு மெக்ஸ்வீனியும்
அவரோட பார்ட்னர் லபுஷேன் ஆடி அந்த தளத்தை போட்டு கொடுத்து அந்த ஃபவுண்டேஷன் கொடுத்து ஃபைட் பண்ணி அந்த கிரியேட் பண்ண அந்த தளத்தினால தான் இவரால் இப்படி ஆட முடிஞ்சுதுன்றதையும் உண்மைதான் அது. சிராஜோட அந்த ஹீட்டட் ஆர்குமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வந்து நான் வெல் செட்டுன்னு தான் சொன்னேன் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஹக் பண்ணிக்கிட்டதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸ்லட்ஜிங்க்கு பேர் போனவங்க தான் ஆஸ்திரேலியன் டீம். இப்போ வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. இந்த இடத்துல சிராஜை வந்து சில பேர் பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க, சில பேர் நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. இந்த அப்ரோச்சை நம்ம எப்படி தெரியல, என்ன பாசிட்டிவ் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. வெல் போல்டுன்னு சொல்லியிருக்காரு. சிராஜ் என்னன்னா அந்த ரெட் மிஸ்ட்னுவான், நீங்கள் ஒரு மாதிரி எக்ஸைட்டபிளாக கோவத்தில் இருக்கச்ச அது முன்னாடி தான் 2-4 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிப்பிங் ஸ்லோ ஃபுல் டாஸ் யார்கர் மாதிரி போட்டு டிஃபீட் பண்ணிட்டாரு. பேட்ஸ்மேன் வந்து அந்த க்ரௌடில் அந்த ஃபுல் டாஸை சைட் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக அவுட் ஆகிட்டார். 140 ரன் அடிச்ச பிளேயர் இப்படி அவுட் ஆவார்ன்ற சந்தேகம் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அவுட் ஆகிட்டார். ஸோ அவர் அதுக்கும் அப்பாற்பட்டு வெல் போல்டுன்னு சொல்லியிருக்காரு. சிராஜுக்கு என்னன்னா அந்த ஹீட்டட் அனிமேட்டட் டைமில் வந்து அந்த ரெட் மிஸ்ட்ன்றான் பாருங்க, அந்த ஆங்கர் இருக்குது பாருங்களேன், அது உங்களுக்கு கண்ணை மறைச்சிடும், காது இதெல்லாம் சரியாக கேட்காது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அவன் சொன்னது வெல் போல்டுன்ற மாதிரி லிப் ரீட் பண்ணி மேத்யூ ஹேடனே நெக்ஸ்ட் டே சொல்கிறாரு. பட் இவர் வந்து சொல்கிறாரு இல்லை அது மாதிரிலாம் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அதுக்கும் அப்பாற்பட்டு 140 ரன் அடிச்சவனை போயிட்டு நீங்கள் பெவிலியன் எந்த வழின்னு, அதுவும் சவுத் ஆஸ்திரேலியா சேர்ந்தவரே அவருக்கு என்ன பெவிலியன் வழி தெரியாதா, இல்லை எப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லி காமிச்சதெல்லாம் ஒரு கொஞ்சம் தேவையில்லை தான் டெஃபினட்டாக. ஏன்னா விக்கெட்டை எடுத்துட்டீங்க, நீங்கள் நல்ல கன்னிங்காகவும் போட்டிருக்கீங்க. ஸோ ஆத்மார்த்தம் உங்களுக்கு திருப்தி இருக்கும், கம்பேக் பண்ணிட்டீங்க. ஓகே 140 ரன் அடிச்சதுக்கு ஓகே, நீங்கள் வெல் பிளேட் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் ரொம்ப ஜென்ரஸ் கிரேஸ், அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட்டு நீங்கள் பெவிலியன் காமிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த. பட் அதான் இந்த யங் பிளட்டு, நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் ரேஜ். பும்ரா பாருங்க அப்படி எதாவது பண்ணுறாரா பாருங்க, எச்சையை முழுக்கிறாரு, சிரிக்கிறாரு இல்லையா. ஸோ அது அவரோட ரியாக்ஷன் பாருங்க. பும்ராவும் மோரர்லெஸ் ஒரே ஏஜ் தான், கிட்டத்தட்ட இவரோட 2 இயர்ஸ் சர்க்கியூட்டில் ஏர்லியராக வந்திருக்காரு. பட் அவர் எப்படி ஒரு நிதானத்தில் ஒரு மாதிரி புத்திஸ்ட் காம் மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. ஓகே சார், இப்போ இது வரைக்கும் பேசுனதில் வந்து பேட்ஸ்மேன் தான் கல்பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள். இதை அவங்க சரி செஞ்சு கபால நடக்க போகிற மேட்ச்ல 3rd டெஸ்ட்ல வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்ற வெயிட் பண்ணி பார்த்து தான் பார்க்கணும். ஏன்னா ரெட் பால் அட்லீஸ்ட் கொஞ்சம் கபால நல்ல மெமரிஸ் இருக்கு, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.